மக்கள் ஏன் பாட்டே பாடுறதில்ல? எல்லாம் பாட்டு கேட்குறாங்க, ஆனால் பாட்டே பாடுறதில்ல. ஏன்னா மக்கள் மகிழ்ச்சியாகவே இல்லை. மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் நீங்கள் பாட்டு பாடுவாங்க மக்கள். நல்லா பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் பாட்டு பாடுறாங்களோ அவங்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு அர்த்தம். யாரெல்லாம் பாட்டு பாடலையோ அவங்க மகிழ்ச்சியாக இல்லை. பாட்டு கேட்குறவங்க கூட ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஓரளவுக்கு ஒரு 20% பாட்டு கூட கேட்காம நிறைய பேர் இருப்பாங்க. பாட்டு கேட்கவே அவங்களுக்கு பிடிக்காது. பாட்டு கேட்கணுங்கிற எண்ணம் கூட இருக்காது. அவங்களாம் ரொம்பவும் துக்ககரமான நிலைமையில் இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ துயரம் தாண்டவம் ஆடுதுன்னு அர்த்தம். ரொம்ப கவலையில் இருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது தாங்க முடியாத கவலை. அதாவது கவலையில் கூட நம்ம பாட்டு பாடலாம், சோகத்தில் கூட பாட்டு பாடலாம். அது சோக பாட்டு. எல்லா மனநிலையிலும் நம்மளால் பாட்டு பாட முடியும். பாட்டு பாடணும். பாட்டு பாடுவதற்குன்னா தனியாக ஒரு மனநிலை எதுவுமே கிடையாது. எல்லா மனநிலையிலும் நம்ம பாட்டு பாடணும். கவலையில் இருக்கும்போது, சோகத்தில் இருக்கும்போது பாடினா அது சோகப்பாட்டு, கவலையில் இருக்கும்போது பாடினா கவலை பாட்டு. அது ஒப்பாரி வைக்கிறாங்கல்ல, ஒரு சாவே நடந்துச்சு, அந்த இடத்துல கூட பாட்டு பாடுறாங்க, ஒப்பாரி பாட்டு. அப்போ ஏன் இப்போ மனிதர்கள் பாடவே மாட்டேங்க? அப்போ உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு இதுதான் தேவை. மகிழ்ச்சின்னா என்னென்னா, மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்கள் ஏன் பாட்டு பாடல? அவங்க மகிழ்ச்சியாகவே இல்லை. அப்போ மகிழ்ச்சின்னா என்ன? சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது மகிழ்ச்சி கிடையாது. எல்லா வித உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துவதற்கு பேர் தான் மகிழ்ச்சி. மகிழ்ச்சின்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது கிடையாது. சிரிக்கணும், அழணும், கோவப்படணும், பொறாமப்படணும், சண்டை போடணும், பழி வாங்கணும், அன்பு காட்டணும், தியாகம், பொறுமை, நிதானம், இப்படி விட்டு கொடுத்தல், இப்படி எல்லா வித உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. அப்போது மக்கள் ஏன் இப்போ பாடுறதே கிடையாது, பேசுகிறதே கிடையாது? இன்றைக்கி அப்போ பேசுகிறது கிடையாது, பாடுறது கிடையாது. ஏதாவது தவிர்க்க முடியாதுன்னா தான் பேசுகிறாங்க. அப்போ மக்கள் மகிழ்ச்சியாக வாழவில்லை என்று பொருள். அப்போ இன்றைக்கி ஏன் மக்கள் பாடலை, இன்றைக்கி ஏன் அதிகமாக பேசலை? நம்ம பாடுவதே உதாரணமாக எடுத்துப்போம். இன்றைக்கி மக்கள் பாடுவதில்லை, ஆடுவதில்லை, ஓவியம் வரைவதில்லை, கவிதை எழுதுவதில்லை, கலைகளோடு அவர்களுக்கு எந்தவித தொடர்பும் இல்லை. கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துகிற முயற்சியில் பெரும்பாலான மக்கள் ஈடுபடுவதில்லை. அதையே தொழிலாக வச்சுக்கிறாங்க. அவங்க தான் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. பாடுவதே தொழிலாக வச்சுருக்கவங்க தான் பாடிட்டு இருக்காங்க. ஓவியம் வரைவதே தொழிலாக வச்சுருக்கவங்க தான் ஓவியம் வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்க யாரும் அதை பண்ணுறதில்ல. அப்போ ஏன் பண்ணுறதில்ல அப்படின்னா, அவங்க மகிழ்ச்சியாக வாழலைன்னு அர்த்தம். மகிழ்ச்சியாக வாழ்ந்திருந்தால், மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான வழிமுறைகளில் பாடுவதும் ஒன்று, பேசுவதும் ஒன்று. இன்றைக்கி பேசுகிறது கிடையாது. தனிமையாகவே இருக்காங்க எல்லோரும். மொபைல் ஃபோன் பார்த்துட்டு, டிவி பார்த்துட்டு எல்லோரும் தனிமையாக இருக்கிறாங்க. கவலையில் இருக்காங்க. அதாவது பாட முடியாத, பேச முடியாத அளவுக்கு துயரத்தில் இருக்காங்க. அதாவது பேச முடியாத அளவுக்கு அவர்களுடைய கவலைகள் அளவுக்கு அதிகமாக போச்சு. துன்பம் அளவுக்கு அதிகமாக போச்சு. அதனால தான் இன்றைக்கி யாருமே பாட மாட்டேன்றாங்க. பாடல் என்பது இன்றைக்கி பேசுகிறது கிடையாது. அப்போ யாரெல்லாம் நல்லா பேசுகிறாங்களோ அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி பேச்சே குறைஞ்சி போச்சு அப்படின்னா, பேசவே மாட்டேன்றாங்க அப்படின்னா அவங்க மகிழ்ச்சியாக இல்லைன்னு அர்த்தம். மகிழ்ச்சிங்கிறது சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது. சிரிக்கிறது, அழுகிறது, கோவப்படுறது, சண்டை போடுறது, எல்லா உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. அழுகை, கோபம், பொறாமை, சந்தோஷம், சிரிப்பு, தியாகம், விட்டு கொடுத்தல், பழிவாங்குதல், சண்டை போடுறது, எல்லா வித உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துகிற வாழ்க்கை தான் மகிழ்ச்சின்றது. அந்த இடத்துல பாடல் பாடுவது, ஆடுவது, நடனம் ஆடுவது, ஓவியம் வரைவது, கவிதை எழுதுவது, இதெல்லாம் மகிழ்ச்சியான வாழ்க்கையின் ஒரு பிரிவுகள், முக்கியமான பிரிவுகள். இன்றைக்கி மக்கள் ஆடுறது கிடையாது, பாடுறது கிடையாது. பெரும்பாலான மக்கள் ஓவியம் வரைகிறது கிடையாது, கவிதை எழுதுறது கிடையாது, கதை சொல்கிறது கிடையாது, பேசுகிறது கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? அவங்க மகிழ்ச்சியாக இல்லைன்னு அர்த்தம். ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு துன்பத்தில், கவலையில் மக்கள் இருக்காங்க, பயத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இயந்திர அறிவியல் உலகம் மக்களை அளவுக்கு அதிகமான துன்பத்திற்கு அழைத்து செல்கிறது. அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சி, அதாவது மகிழ்ச்சி அளவோடு இருந்தால் இப்போ இன்றைக்கி அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஏன்னா மகிழ்ச்சின்னா என்ன? கவலை, துக்கம், துயரம், பழிவாங்குதல், பொறாமை, நிதானம், விட்டு கொடுத்தல், கோபம், சண்டை, இது எல்லாம் சேர்ந்தது தான். இது எல்லா வித உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை தான் மகிழ்ச்சி. அப்படின்னா இன்றைக்கி மக்களுக்கு அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சியில் இருக்காங்க. அதனால தான் அது இன்றைக்கி வாயடைச்சி போச்சு. அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சி, அளவுக்கு அதிகமான துன்பம், அளவுக்கு அதிகமான கவலை, அளவுக்கு அதிகமான பழி உணர்ச்சி, அளவுக்கு அதிகமான விரோதம், அளவுக்கு அதிகமான அன்பு, அளவுக்கு அதிகமான தியாகம், அளவுக்கு அதிகமாக விட்டு கொடுக்கறது, இப்படி எல்லாமே அளவுக்கு அதிகமாக போச்சு. அளவுக்கு அதிகமான பகை உணர்ச்சி. அதனால் என்ன ஆகுதுன்னா, அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரில. இந்த அளவுக்கு அதிகமான உணர்ச்சிகளை எப்படி வெளிப்படுத்துறது? அளவுக்கு அதிகமான சுதந்திரம் அல்லது அளவுக்கு அதிகமான அடிமைத்தனம், இப்படி இப்போ எப்படி வெளிப்படுத்துறதுன்னே தெரில. இந்த அளவுக்கு அதிகமான உணர்ச்சிகளை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு தெரில. அல்லது எந்தவித உணர்ச்சியுமே இல்லை. இன்றைக்கி அன்பு இல்லை, பாசம் இல்லை, கவலை இல்லை,
ஒரு சிலர் அளவுக்கு அதிகமான உணர்ச்சிகளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னொரு சிலர் அளவான உணர்ச்சி கூட இல்லை, ஒரு மிருகம், ஒரு இயந்திரம் போல் இருக்கிறாங்க, ஒரு மரக்கட்டை போல் இருக்காங்க. அழுக வர மாட்டேங்குது, சிரிப்பு வர மாட்டேங்குது, பேச தோண மாட்டேங்குது, சண்டையிட தோண மாட்டேங்குது, அமைதியாக இருக்காங்க. அப்போ மக்கள் மகிழ்ச்சியாகவே இல்லைன்னு அர்த்தம். அப்போது ஒரு பாட்டு பாடுறது இதெல்லாம் என்னது? மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. பாடுவது, ஆடுவது, இதெல்லாம் இன்றைக்கி அதெல்லாம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அந்த உணர்ச்சிகளே இன்றைக்கி மக்கள் மகிழ்ச்சியாக வாழலைன்னு அர்த்தம். அதோட அடையாளம் தான். இப்போ வந்து பழங்குடி மக்கள்லாம் பார்த்திங்கன்னா காடுகளில் அவங்க ஆடுவாங்க, பாடுவாங்க. அப்படின்னா அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க. அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம் தான் அவங்க பாடுறாங்க, ஆடுறாங்க. சின்ன பசங்க பார்த்திங்கன்னா ஆடுவாங்க, பாடுவாங்க. இன்றைக்கி சின்ன பசங்க கூட ஆடுறதில்ல, பாடுறதில்ல. விளையாட்டெல்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. எந்த மக்கள் விளையாடுகிறார்களோ அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்குது. எந்த மக்கள் பாடுகிறார்கள், ஆடுகிறார்களோ அதெல்லாம் மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. அதை பார்த்தே அவங்க மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு சொல்லிடலாம். இன்றைக்கி நம்ம ஆடாமல், பாடாமல், நம்ம வந்து விளையாண்டாலே அது ஒரு மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. இன்றைக்கி விளையாடவே இல்லை மக்கள். இருக்கிற பிரச்சனைக்கு எவன் விளையாண்டுக்கிட்டு இருப்பான் அப்படின்ட்டு விளையாடுன்னு நினச்சாலும் விளையாட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு மைதானமே இங்கே கிடையாது, விளையாடுவதற்கு தேவையான மைதானமே இங்கே இல்லை. அப்போ அரசாங்கமே இந்த மக்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடாதுன்னு நினச்சி மைதானத்தை உருவாக்குறதே கிடையாது. அப்படி ஒரு பிரச்சனை இருக்காதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு அறிவில்லாதவர்களால் வைத்து ஆட்சி செய்யப்படுகிறது இந்த அரசாங்கங்கள். உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் அப்படி தான் ஆட்சி பண்ணுறாங்க. அதனால் விளையாடுவதற்கு மைதானம் இல்லை. இப்போ வந்து ஐரோப்பியர்கள்லாம் பார்த்தோன்னா மகிழ்ச்சியாக இருக்காங்க, அவங்க ஆடுறாங்க, பாடுறாங்க, விளையாடுறாங்க. காரணம் அவங்க மக்கள் தொகை கம்மியாக இருக்குது, இருக்கிற இடம் நிறையா இருக்குது. அரசாங்கம் வந்து அவங்களுக்கு விளையாட்டு மைதானங்களை அமைச்சு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இடம் எல்லாம் காலியாக கிடக்குது, அங்கே மக்கள் தொகை கம்மி, நிலப்பரப்பு அதிகம். அதனால் நிறைய விளையாட்டு மைதானங்கள் இருக்குது. நீ சுதந்திரமாக என்ன வேணாலும் பண்ணலாம். காடுகள் இருக்குது, போய் வேட்டைக்கு போவாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க. நிறைய பரப்பளவு, நல்ல மழை வளம் அங்கே அதிகம், நல்ல தண்ணி வசதி. அதனால் இயல்பாகவே அவங்க மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அவருடைய சூழ்நிலையும் ஒரு காரணமாக இருக்குது. இங்கே மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, இந்தியாவில் இடமும் கம்மியாக இருக்குது, இடம் கம்மியாக இருக்குது, மழை வளம் கம்மியாக இருக்குது, தண்ணி வசதி சரியாக இல்லை. பார்த்தா வரைக்கும் ஆங்கில மோகம் வேறு, ஒரு அந்த சுயமரியாதை உணர்ச்சி இல்லை, ஆங்கில மோகம், அடிமை மோகம் வேறு, வேற்றுமையை விரும்புகிற மனப்பான்மை, ஒற்றுமையை விரும்பாத, தீண்டாமையை ஆதரிக்கிற ஒரு மனப்பான்மை, தன்னை இருந்து மற்றவங்ககிட்ட இருந்து தன்னை வேறுபடுத்தி தன்னை உயர்த்தி கொள்வதிலேயே இங்கே குறியாக இருக்கிற இந்த மனித மனம், இந்த மக்களுடைய மனசு, இதெல்லாம் இவருடைய மகிழ்ச்சியற்ற வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கிறது. அந்த வகையில் நான் இன்றைக்கி ஒரு பாட்டு பாடுறேன். ஏன்னா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மகிழ்ச்சியாக இருக்கிறது தானாக வராது, நம்ம தான் உருவாக்கிக்கணும். நாம் தான் தினமும் பாட்டு பாடணும். மகிழ்ச்சியின் வெளிப்பாடு தான் பாடல். அப்போ நம்ம தினமும் பாட்டு பாடணும், தினமும் ஆடணும், அதுமாதிரி கதை சொல்லணும். அப்படிங்கிற வகையில் நான் இன்றைக்கி ஒரு பாட்டு பாடுறேன். அதன் மூலம் நான் என்னை மகிழ்ச்சியாக வைப்பதற்காக போராடுகிறேன். அப்புறம் நான் பேசுகிறேன், இந்த மாதிரி வீடியோலாம் போடுறேன், பேசுகிறேன், அது மாதிரி. ஆனால் இது தனியாக தான் இருக்குது. பிறரோடு பேசுவது, நண்பர்களோடு பேசுவது ரொம்ப முக்கியம். நண்பரிடம் பாட வேண்டும், அது மாதிரி உறவினரிடம், குடும்பத்தினரிடம் உட்காந்து பேசணும், கதை பேசணும், பாடணும், ஆடணும். இதுவும் ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு வகையில் நான் பாடுகிறேன். அதற்கு இந்த வாய்ப்பு. இன்றைக்கான பாடல் சிக்கா சிக்கா சிக்க சிக்கா 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 சிக்க சிக்கா சிக்கா. இது வந்து மனித பாடல். இதனுடைய வார்த்தைகள் நமக்கு புரிய வேண்டிய அவசியம் கிடையாது. பாடல் வந்து ரசிக்கிறதுக்காக நமக்கு வார்த்தைகள் தேவையில்லை, வார்த்தைகள் அர்த்தம் புரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பாடலை ரசிப்பதற்கு அந்த பாடலில் உள்ள அர்த்தங்களை புரிந்தால்தான் நம்மளை அந்த பாடலை ரசிக்க முடியும். அப்படிங்கிற நிலமெல்லாம் இல்லை. நம்ம இந்தி மொழி தெரியலன்னா கூட இந்தி பாட்டை ரசிக்க முடியும், இங்கிலீஷ் தெரியலனா கூட இங்கிலீஷ் பாட்டை ரசிக்க முடியும். தமிழ் மொழி தெரியலை, ஆங்கிலேயர்களுக்கு இல்லைனா கூட தமிழ் மொழி பாடல்களை அவங்களால ரசிக்க முடியும். இப்போது பாடலுக்கு அர்த்தம் தேவையில்லை, அது தேவையில்லாத ஒரு ஆணி தான் அர்த்தம் என்பது. அதனால் நம்ம வந்து பாடல் பாடும்போது அர்த்தத்தை தவிர்த்து விட்டு அர்த்தமில்லாத வார்த்தைகளை உருவாக்கி பாட வேண்டும். அந்த வகையில் நான் இப்போ பாடுற வார்த்தைகள் இருக்குல்ல, பாடலில் உள்ள அந்த வார்த்தைகளெல்லாம் அர்த்தமில்லாத வார்த்தைகள். இப்படித்தான் பாடணும். இதுதான் மனித பாடல். அதைத்தான் நான் கண்டுபிடித்திருக்கிறேன். நாளைக்கு இனிமேல் எதிர்காலத்தில் இந்த மனித இனம் இந்த பூமியில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் கண்டுபிடித்த இந்த மனித பாடல் தான் இந்த மனித இனம் பாடப்போகிறது. எவ்வளோ அதிசயமான ஒரு உயர்ந்த ஈடு இணையில்லாத கண்டுபிடிப்பு பாருங்கள். நான் இது மட்டும் கண்டுபிடிக்கல, பல விதமான கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து எனது வீடியோக்களை கவனித்து கேட்டீர்கள், உங்களுக்கு அது புரியும். நான் பாடுகிறேன் தொடர்ந்து. சிக்கா சிக்கா சிக்க சிக்கா 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 சிக்க சிக்கா 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 பிகாலக்க சிக்கா லிக்கா மக்கா பிகாலக்க சிக்கா 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 மக்க சிக்கா சிக்கா. அந்த அப்படியே போயிட்டே இருக்கும்போது வரி எப்படியா மாற்றலாமா, ஒரே மாதிரி வரி போயிட்டே இருக்குதுல்ல, அதை அப்படியே மாற்றலாமா, ஏதாவது ஒரு வார்த்தையை மாற்றி போட்டு இந்த வார்த்தைகளை புதிதாக ஏதாவது வார்த்தைகளை உள்ளே கொண்டு வரணும், அந்த மெட்டை லைட்டாக மாற்ற முடியுமா அப்படிங்கிற முயற்சியும் அந்த பாடலில் கவனித்து கொண்டே போகணும். லக்கா சிக்கா மக்கா லக்கா சிக்கா
தக்கா மக்கா பக்கலிக்கா லக்கா கக்கா பிக்கா லக்க திக்கா மக்கா நிக்கா தக்கா நிக்க தக்கா நிக்கா. பார்த்திங்களா, அர்த்தமில்லாத வார்த்தைகள் ரசிக்க முடியுதில்ல, இது போதும். அது பாடல் வந்து எளிமைப்படுத்துகிறோம். நம்ம அர்த்தமுள்ள வார்த்தைகளை போடணும் அப்படின்னா அந்த வார்த்தைகளை போய் தேடணும், அது ஒரு கூடுதல் வேலை தானே. பாடுவதை எளிமையாக்கினால்தான் எல்லாராலையும் பாட முடியும். ஒரு மக்கள் பாடல் எல்லாருமே பாடணும், இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே பாடணும். ஏன்னா பாடுவது என்பது ஒரு இயற்கையான ஒரு திறமை. மனிதர்களிடம் உள்ள பாடுவது என்பது இயற்கையான திறமை, இயற்கையான ஒரு ஆசை. எல்லாரும் பாடணும் அப்படின்னா அப்போ அதில் ஏதாவது தேவையில்லாதது இருக்குதா, எதையெல்லாம் தவிர்க்க முடியும், அந்த சுமைகளை குறைக்கணும். அப்போ இந்த பார்த்திங்கன்னா அர்த்தமுள்ள வார்த்தைகளை போட்டு பாடுறது வந்து தேவையில்லாத ஒன்று. அதனால தான் அது இன்னும் சுமையாக இருக்குது. பாடல் ஏன் மக்கள் பாடுவதில்லை என்றால் அந்த பாடல் கஷ்டமாக இருக்குது, அதனால தான் மக்கள் பாடுறதில்லை. அப்போ அந்த தேவையில்லாதெல்லாம் எது, அதெல்லாம் நீக்குங்கப்பா. மக்களுக்கு அது சுமையே இருக்கக்கூடாது. காற்று போல் ஒரு சுமையில்லாத ஒரு சுகமாக அது தெரிய வேண்டும் அந்த பாடல் பாடுவது என்பது. அப்போ அந்த அர்த்தமுள்ள வார்த்தைகளை நீக்கிடு அப்படின்னோடனே அப்போ அதை நீக்கிடுறோம். நீக்கிட்டு இப்போ நீங்கள் பாடுங்க. அர்த்தமில்லாத அதாவது அர்த்தமுள்ள வார்த்தைகளை நீக்கிவிட்டு அர்த்தமில்லாத வார்த்தைகளை உருவாக்கி பாடும்பொழுது இப்பொழுது பாடுவது சிரமமும் இல்லை, சுகமாக இருக்கிறது, எளிதாக இருக்கிறது. சிக்கா சிக்கா சிக்க சிக்கா சிக்கா பிக்கா மிக்கா லக்க திக்கா லிக்கா கக்கோ நிக்கா மக்க நிக்கா கக்கா அக்கா பிக்கா லக்க திக்கா மக்கா. இப்போ இந்த பாட்டில் பாருங்கள், ஒரு அர்த்தமும் இல்லை. அப்போ இந்த பாடல் மூலமாக நம்ம கோபத்தை வெளிப்படுத்தலை, ஆசையை வெளிப்படுத்தலை, சோகத்தை வெளிப்படுத்தலை. இந்த பாடலுக்கு எந்த அர்த்தமுமே கிடையாது, ஒரு அமைதியான பாடல். அப்போ இதை பாடுவதற்கு நமக்கு கூச்சமே இருக்காது. அதுவே நீங்கள் வந்து ஒரு பாட்டு மூலமாக ஒரு காதலை சொல்கிறீங்க அப்படின்னா அந்த பாட்டை எல்லா இடத்துலையும் பாட முடியுமா? பாட முடியாது. அதுக்குன்னு ஒரு இடம் தேவை, அதுக்குன்னு ஒரு ஆள் தேவை. அம்மா கிட்ட போய் ஒரு காதல் பாட்டை போய் பாட முடியுமா? அப்பா கிட்ட போய் ஒரு காதல் பாட்டை போய் பாட முடியுமா? அப்போ அப்பா கிட்ட பாடணும்னா அதுக்கு தகுந்த பாட்டை போய் தான் தேடணும். அப்போது இதெல்லாம் சிரமங்கள், பாடுவதற்கான சிரமங்கள். அந்த சிரமத்தை குறைக்குது இதெல்லாம். இந்த அர்த்தமில்லாத வார்த்தைகளை போடும்போது ஒரு பாட்டை நீங்கள் யார்கிட்ட வேணாலும் எங்கே வேணாலும் பாடலாம். அப்போ பாடுவதற்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகரிக்குது. ஏன்னா இங்கே மனிதர்கள் பாட மாட்டேன்றாங்க. எப்படியாவது மனிதர்களை பாட வைக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நம்ம நீக்கிட்டு யார் நீக்கிறா? இயற்கை விதிமுறை தான் நீக்குது. என் மூலமாக அதை நீக்கி நான் அதை கண்டுபிடிச்சி இந்த மக்கள்கிட்ட நான் கொடுக்குறேன். அப்போ நான் தான் அந்த மக்கள் கையில் கொண்டு போய் சேர்க்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இயற்கையாகவே இனிமே பிறக்கிற பிள்ளைகள் இப்படிப்பட்ட பாடலை தான் பாடுவார்கள். இயற்கையாகவே எனக்குள் எப்படி அந்த மாற்றம் ஏற்பட்டது, எனக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? அப்போ எனக்குள்ளே ஒரு ஆராய்ச்சி ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சுல்ல. அது மாதிரி எனக்கு எப்படி இப்போ அந்த பாடல் வந்ததோ அதுபோல் இனிமே பிறக்கிற பசங்களுக்கு தானாகவே வரும். நான் ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிச்சேன், அவங்க ஆராய்ச்சி பண்ணாமலே அந்த நிலையை அந்த பாடலை அவர்கள் பாடுவார்கள். அவர்களுக்கே தெரியாது இதுதான் மனித பாடல். இது வந்து இது அவர்களே அறியாமல் அவர்கள் வாயில் அப்படித்தான் வரும். பாடினாலே அவர்களுக்கு இப்படித்தான் பாடுவார்கள். இனிமே பிறக்கிற பசங்கிட்ட இப்படி உலகம் முழுக்க பாருங்கள் இந்த பாடல் தான் பாடுவாங்க. அவ்வளோ அதிசயமான ஒரு யூகத்தை நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன்.